மலர் வீட்டுல எல்லாருமே தீம் பார்க் போறதுக்கு ரெடி ஆயிடுவாங்க. கடைசி நேரம் வரையிலும் இந்த ராஜலட்சுமி மலரை, என் மலரு இதை எடுத்து வச்சியா, அதை எடுத்து வச்சியா, மருந்து எடுத்து வச்சியா, தைலம் எடுத்து வச்சியா, சுடுதண்ணி எடுத்து வச்சிட்டியா, பெட்ஷீட்டை ஏன் இந்த பக்கம் போட்டிருக்க, பெட்ஷீட்டை உள்ளே எடுத்து போடு, இந்த பக்கம் போட்டினியா, அதை செஞ்சியா, இதை செஞ்சியா, குறைக்கி இந்த ராகவன் வேற என்னோட மாத்திரையெல்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சிடுமா. மலரும் சலிக்காம சரிங்க அத்தை, சரிங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு செய்யறதுக்கு போனா கடைசி வரைக்கும் செய்றேன்னு சொல்றாளே தவிர செஞ்சுட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு மாமியார் திட்ட. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு ரெடியாகி ஹால்ல உட்கார்ந்திருந்த கோமதி, எங்க ஒரு வாரம் டூருக்கா போறோம், ஒரு நாள் தானே, வாங்க எல்லாரும் கிளம்பலாம் அப்படின்னு சொல்ல, ஏன் மலரு இன்னுமா நீ ரெடி ஆகல, கடைசி வரைக்கும் வேலையை கொடுத்துட்டு நீ இன்னுமா ரெடி ஆகலன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, இதோ 5 நிமிஷத்துல அத்தை ரெடியாகி வந்துறேன்னு அவங்களும் வர ஒரு வழியா எல்லாரும் கிளம்பி போயிடுவாங்க வேன்ல. ரேவதி வீட்டுல தங்கராசு அலப்பற தாங்க முடியாது. நைட்ல ஏற்கனவே ரேவதி தீம் பார்க்கணுங்கிற விஷயத்த சொல்லியிருப்பாங்க. அப்பவுமே சண்டை போட்டுக்கிட்டே தான் இருப்பாரு. காலையில எழுந்ததும் எங்க கிளம்பிட்ட, யாரு கூப்பிட்டா, எனக்கு வேலை இருக்கு அங்கெல்லாம் நான் வரல அப்படின்னு ரெடியானதுக்கு அப்புறம் ரேவதியும் குழந்தைங்களும் ரெடியா நின்றுகிட்டு இருப்பாங்க. குழந்தைங்களும் அப்பா போலான்னு சொல்லுவாங்க. அதுக்கு மேல அவங்க மாமியாரு, நீ கிளம்பி போயிட்டேன்னா எனக்கு சாப்பாடு யார் செய்வா அப்படின்னு சொல்ல, நான் ஏற்கனவே சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சுட்டேன் அத்தை. அப்ப சுத்துறதுக்கு ரெடியா தான் இருக்கியோ, இவ்வளோ பெரிய உருவம், நான் உட்கார்ந்துருக்கேன், என்ன ஒரு வார்த்தை கூப்பிடல உங்க வீட்டுல, இப்ப அவசியமா கிளம்பணுமா, இல்லத்த நீங்க பெரியவங்கன்னு சொல்லிட்டு, ஓ உங்க அம்மாவுக்கு அப்ப 23 வயசு ஆகுதோ, இப்படியே அம்மாவும் மகனும் சண்டை போடுவாங்க. ரேவதியை பார்க்கதான் ரொம்ப பாவமா இருக்கும். ரேவதியோட நிலைமைய பார்க்கும்போது மலரோட நிலைமை பரவாயில்லன்னு தோணுது. ரேவதி மறுபடியும் தங்கராசு கிட்ட, எங்க அம்மா வீட்டுல கூப்பிட்டாங்கல்ல, அம்மா வீடா, அப்ப இது யார் வீடு, இது நம்ம வீடுங்க, இப்ப அந்த வீட்டு ஆளுங்களோட எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படித்தானே சொல்றேன். ஐயோ அப்படி இல்லங்க, அதுவும் நம்ம வீடு தான், நீங்க வேற வரேன்னு சொன்னீங்கல்ல, நைட்ல தானே சொன்னீங்க கிளம்பி போலான்னு, போகலாங்க, அன்னை வேற ஏற்கனவே கால் பண்ணி கேட்டுச்சு கிளம்பிட்டீங்களான்னு, நான் கிளம்பிட்டேன்னு சொல்லிட்டேங்க, யாரை கேட்டு நீ முடிவெடுத்த, யாரை கேட்டு நீ கிளம்புற, என்ன கேட்காம எந்த முடிவையும் எடுக்காத, எங்கேயும் வரல நானு. இதுக்குள்ள தங்கராசுக்கு போன் வந்துடும். ரேவதி கிட்ட சண்டை போடும் போதெல்லாம் அவருக்கு போன் வரும். தங்கராசு மாதிரி கேரக்டர்ல உங்க ஹஸ்பண்ட் இருந்தா என்ன செய்வீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. எல்லாருமே வேன்ல கிளம்பி போய்கிட்டு இருக்கும் போது இடையில சிக்னல்ல வண்டி நிக்கும். கதிரும் முத்துவேலும் ஏற்கனவே அங்க சென்னை வந்திருப்பாங்க, ஹோட்டல்ல தான் ஸ்டே பண்ணிருப்பாங்க. கதிர் இளநீ வாங்குறதுக்காக வெளியில வந்திருப்பாரு. அந்த இடத்துல தான் அந்த சிக்னலும் இருக்கும், இவங்க வண்டியும் நிக்கும். ராஜி அதை பார்த்து கதிர் எப்படி இங்க, அக்கா இங்க பாருங்க அக்கா, அங்க கதிர் நிக்கிறாப்ல, கதிர் தான்க்கா பாருங்கக்கா அப்படின்னு சொல்ல, மீனாவும் லைட்டா பாப்பாங்க. அதுக்குள்ள வண்டி எடுத்துருவாங்க, சிக்னல் கிளியர் ஆயிடும். நீ கதிரி ஞாபகத்திலேயே இருக்கிறதுனால உனக்கு அப்படி தோணுது ராஜீவ், பேசாம இரு, பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இங்க ரூம்ல முத்துவேலுக்கு வடிவு போன் பண்ணி, என்னங்க உங்களுக்கு உடம்புக்கு முடியலையா, கொஞ்ச நாளாவே நீங்க சரியில்லையே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு ரொம்ப வருத்தப்படுவாங்க. வருத்தப்பட்டுட்டு போனை வச்சிருவாங்க. அதுக்கப்புறமா முத்துவேலு கதிர் கிட்ட போன் பண்ணி வடிவு கிட்ட பேச சொல்லுவாரு. கதிரும் வடிவுக்கு போன் பண்ணிட்டு, மாமா என் கூட தான் இருக்காரு, நான் பத்திரமா பாத்துக்கிறேன், ராஜிக்கு எக்ஸாம் இருக்குல்ல, அதனாலதான் அவரு ராஜி கூடவே இருக்கணும்னு ஆசைப்பட்டாரு, அதனாலதான் இங்க வந்திருக்கோம், நாங்க 2 பேருமே சென்னையில தான் இருக்கோம், நீங்க கவலைப்படாம இருங்க, இதோ மாமா கிட்ட போனை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி முத்துவேல் கிட்ட கொடுப்பாரு. முத்துவேலு, வடிவு நீ கவலைப்படாம இரு, எல்லாத்தையும் பாத்துக்கலாம், வீட்டுல யார்கிட்டயும் இந்த விஷயத்த சொல்லாத, முக்கியமா சக்தி கிட்ட சொல்லாத, சொன்னேன்னா சண்டை போடுவாரு அப்படின்னு சொல்லுவாரு. நான் எதுக்குங்க எல்லார்கிட்டையும் சொல்ல போறேன், நீங்க கதிர் கூட பேசுறீங்கன்னு தெரிஞ்சா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன், கிட்ட சொல்லிட்டே போயிருக்கலாமேன்னு போனை வச்சதுமே ராஜி அந்த தீம் பார்க்ல எல்லாரும் போனதும் தனியா போய் கதிருக்கு போன் பண்ணுவாங்க. அத்தோட இன்னைக்கு எபிசோட் முடிஞ்சதுங்க. ஆனா பாருங்க, நாளைக்கு எபிசோட்ல என்ன ஆகும்னா, கதிர் போனை எடுத்துட்டு, இளநீ கடையில நீ பார்த்தது நான் கிடையாது, வேற யாரோ, எத்தனையோ பேர் என்ன மாதிரி சட்டை போட்டிருப்பாங்க, நீ யாரையோ பார்த்துட்டு சொல்ற அப்படின்னு சொல்லுவாரு. அப்படி இல்லைன்னா என் கூட வந்த கஸ்டமருக்கு திடீர்னு உடம்புக்கு முடியாம போயிடுச்சு, இந்த சென்னை வழியா தான் நாங்க போய்கிட்டு இருந்தோம், அவரை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போக வேண்டியதா இருந்தது, அதனால அவருக்கு இளநீ வாங்குறதுக்காக நான் அங்க வந்திருந்தேன் அப்படின்னு சொல்லுவாரு. அதுவும் இல்லைன்னா, ராஜி நீ என்னவோ கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்க, நான் எப்படி அங்க வர முடியும், நான் குன்னக்குடியில தான் இருக்கேன், இதோ உங்க அப்பா கூட பக்கத்துல தான் இருக்காங்க, உங்க அப்பா கிட்ட பேசுறியா அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் கிட்ட போனை கொடுப்பாரு. இந்த 3 ஆப்ஷன்ல ஏதாச்சும் நடக்கும் தாங்க நான் எதிர்பார்க்கிறேன். உங்க ஒப்பீனியன் என்னன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.